திருக்கூடலூர் என்ற பசுமையான கிராமத்திலே அழகன் என்ற ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட மனிதர் வசித்து வந்தார். அவர் தனது கருணை உள்ளத்திற்காக எல்லா இடங்களிலும் அறியப்பட்டார். மக்கள் அடிக்கடி அவரது வீடு ஓடும் நதி போன்றத உதவி என்று வருபவர்கள் திருப்தியுடன் வெளியேறுவார்கள் என்று சொல்வார்கள். பல ஆண்டுகளாக அழகனின் தொழில் செழித்தது. ஆனால் ஒரு வருடம் திடீரென ஏற்பட்ட வெள்ளம் அவரது கடையையும் அவரது சேமிப்புகளையும் அழித்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்தார். மெதுவாக அவரது வாழ்க்கை பணமில்லை, வேலை இல்லை, மற்றவர்களுக்கு உதவ வழி இல்லை என்று மாறியது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு வயதான பெண் அவரது கதவை தட்டி, மகனே, என் பேரன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். மருந்துக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா என்று கேட்டார். அழகனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் தனது பைகளில் பணத்தை தேடினார். அவை காலியாக இருந்தன. வாழ்க்கையில் முதல் முறையாக அவரிடம் கொடுக்க எதுவும் இல்லை. அவர் மனமுடைந்து, அம்மா, என்னை மன்னியுங்கள். இன்று நான் யாருக்கும் உதவ முடியாது என்று கூறினார். அந்த பெண் அவன் தலையில் கை வைத்து, செல்வம் இல்லாவிட்டாலும் உன் இதயம் இன்னும் வளமாக இருக்கிறது. வேதனை அடையாதே. நீ ஏற்கனவே பல உயிர்களை குணப்படுத்தி விட்டாய் என்று சொன்னார். அழகனுக்கு தனது செல்வத்தை இழப்பது அவரை வேதனைப்படுத்தவில்லை. மாறாக மற்றவர்களுக்கு உதவ முடியவில்லையே என்பது அவருக்கு வேதனையாக இருந்தது. நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நீர செய்யாதமைகளாவாறு. உண்மையான தாராள மனப்பான்மை கொண்ட ஒருவருக்கு மற்றவர்களுக்கு உதவுவதுதான் தனது வாழ்க்கையின் பயன் என்று இருப்பர். அப்படிப்பட்டவர்களுக்கு சூழ்நிலைகள் அவரை நன்மை செய்வதிலிருந்து தடுக்கும்போது அவர்களின் இதயம் மற்றவர்களுக்கு உதவ முடியவில்லையே என்று வருந்தும் தன்மையை கொண்டிருக்கும்.